மாற்றி மாற்றி எடுத்து இப்போ ஒரே தொகுதியில் நின்னாங்கன்னா ஓட்டு இங்கே ஒரு 30% பிரியும், டிஎம்கே 20% பிரியும், ஜெயிக்க முடியாது. அதனால் 130 தொகுதியில் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்து, ஏடிஎம்கே ஆதரவு கொடுத்து, அவங்க ஏடிஎம்கே வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்து, இவங்க 100 தொகுதியில் நிற்பாங்க, இவங்க 110-15 தொகுதியில் நிற்பாங்க. இந்த தொகுதி இவங்க நிற்கிற தொகுதியில் இவங்க நிற்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த 2 பேரும் போனாங்கன்னா கட்சி கவர்ந்து முடியும், சிஎம் ஆவதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்கும் அடுத்த அரசியல் வாழ்க்கை இருக்குது. இந்த வாய்ப்பை விட்டாங்கன்னா திமுக அடுத்த 100 வருஷத்துக்கு தொடர்ச்சி ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் அமைஞ்சிவிடும். சீமானை வந்து கத்தி ஒரு 6 மாதம் விஜய் வந்து முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் பண்ணுவார். அதன் பிறகு சீமானை வந்து காலி பண்ணி கோரத்தில் வச்சுலாம் ஒரு போக்கு இருக்குது. ஆனாலும் சீமானை வந்து கத்திட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் கற்று அவருக்கு காசு வருது. குறைஞ்சபட்சம் மாதம் வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கும் வசூலாக வருது பார்க்க முடியுது. ஆக இவர் இந்த கட்சி மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 300-350 கோடி வந்து பிஜேபியிட்ட வாங்குவார். ஆக இப்போ சீமானை காலி பண்ண பிறகு அடுத்தது தமிழ் தேசிய அணி வந்து புதுசாக ஒரு அணியை உருவாக்குற வேலையிலையும் திமுக இளைஞருக்கு வந்து அரசு தகவல் வருது. ஸ்பாட்லைட் டிவி வணக்கம். இப்போ அரசியல் களம் வந்து கடந்த வாரத்தை விட இந்த அரசியல் களம் வந்து பயங்கரமாக வந்து மாறி இருக்க பார்க்க முடியுது. குறிப்பாக இப்போ வந்து ஏடிஎம்கே பாஜகவான கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து தொடர்ச்சியாக வந்து அமித்ஷா தலைமை நடந்துகிட்டு இருக்கு. அமித்ஷா வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் விட்டு தரேன், அண்ணாமலையே தமிழ்நாடு பக்கம் அனுப்பாமல் இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் கூட வர கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறதா பார்க்க முடியுது. பொதுவாக ஏடிஎம்கேவும் பாஜகவும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, திமுக வந்து வர ஆட்சி வந்து இப்படி வரக்கூடாது, அதை தடுக்கணும், அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ, என்னென்ன கட்சியோட கூட்டணி வைக்கலாம், எவ்வளோ ஃபண்டு வேணுமோ தரேன் அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து ஒரு விஷயங்களை பேசியிருக்கா சொல்லப்படுது. ஆனால் இந்த எலெக்ஷனை சந்திக்கிற தேவையான எல்லா நிதி ஆதாரங்களும் வந்து எடப்பாடிட்ட இருக்கு. திமுக குற்றச்சாட்டுப்படி ஏடிஎம்கே வந்து கடந்த ஆட்சியில் கொடுத்து 3.5 லட்சம் கோடி ரூபா வந்து ஊழல் பண்ணிக்கிறத வந்து திமுக வச்ச குற்றச்சாட்டு. ஆக அந்த பணமே போதும் இன்னும் 10 தேர்தல் சந்திக்கிறதுக்கு. இவங்களுக்கு பண பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து எடப்பாடி இந்த டீலுக்கு ஒத்து வரணும்னா கட்சி சின்னத்தை வந்து மாற்றி கொடுப்பதற்காகவும், அல்லது எடப்பாடி தூக்கிட்டு தங்கமணி வேலுமணி போன்ற கொங்கு மண்டல் யாராவது ஒரு ஆளை வந்து தலைமையை போட்டு டிடி விஜயனையும் சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் இணைக்கிற மாதிரியான சூழல் இருக்கு. ஆனாலும் இந்த விஷயங்களுக்கு வந்து எடப்பாடி வந்து கடைசி வரைக்கும் வந்து அந்த அவங்க என்னென்ன பண்ணணுங்கிற மாதிரி துணி தில்லாடிக்கிறாரு. இப்போ எடப்பாடி கிட்ட ஒரு அணி வந்து புதுசாக ஒரு அணி உருவாக்கி எடப்பாடி தூக்கினா அங்கே இருக்கிற மக்களை ஓட்டு போட மாட்டாங்கிற ஒரு கால்குலேஷனும் ஓடிட்டு இருக்கு. ஆக இப்படியாக பார்க்க போல இந்த ஏடிஎம்கே வந்து இனிமே வந்து நம்ம வந்து ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆக எடப்பாடி பக்கம் சாஞ்சி தான் போகணும். அவர் சொல்றது அவர் நைஸாக வந்து நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி பல கட்ட பேச்சுவார்த்தையும் பல கட்ட தூதுகளும் போயிட்டு இருக்க பார்க்க முடியுது. இப்போ சசிகலாவை கூட சில நேரத்தில் கோவப்பட்டு பேசினா கூட டிடிவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சுமூகமான போக்கை வந்து மேற்கொள்ளதை பார்க்க முடியுது. இப்படியான அந்த அரசியல் சூழலில் ஓபிஎஸ் வந்து எந்த வித கருத்தும் சொல்லாமல் இருக்காரு. ஆனாலும் ஓபிஎஸ் போட்ட வழக்கம், சசிகலா அவர்கள் போட்ட வழக்கம் வந்து நிலுவையில் இருக்கு. எப்போ வேணாலும் கடைசி நேரத்தில் புதிய சரத்தை பாஜக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக இப்போ எடப்பாடிக்கு கத்தி தொங்குது அப்படின்னாலும் விஜயோட வரவால எடப்பாடி வந்து கொஞ்சம் வந்து சேஃப்டி ஜோனுக்கு போயிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த எலெக்ஷனில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து எந்த ஒரு பங்குமே இருக்காது, பெருசாக இருக்காது. ஏன்னா கட்சி வந்து கலைக்கப்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு விஜய்க்கு கட்சியில் போய் சேர்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. பலரை வந்து திமுக பக்கம் இருக்கிறதுக்கான சித்தாந்த அடிப்படையில் திமுக பக்கம் நிறைய பேர் வராமல் திமுக வந்து சீமானை உடைச்சாலும் தம் பக்கம் கொண்டு வர நினைச்சாலும் ஆனால் சித்தாந்த அடிப்படையில் அவங்க யாரும் திமுக பக்கமோ ஏடிஎம்கே பக்கம் போக மாட்டாங்க. அடுத்த ஆப்ஷனாக இருக்கக்கூடிய அவங்க வந்து விஜய் கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து திமுக ஒரு ஒரு பாதகமான விஷயமா பார்த்தாலும் கூட இப்போ சீமானை வந்து ரொம்ப இழிவாக வந்து கலைஞர் ஃபேமிலியை பற்றியும் கலைஞரை பற்றியும் இழிவாக வந்து பேசுறது சிலையை உடைப்பங்கிற ரேஞ்சில் போயிட்டு இருக்காச்சு. சீமான் கட்சியை வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே மொத்தமாக வந்து கூடாத கலைக்கிறதுக்கூடிய வேலையை வந்து திமுக வந்து பல பின்னணிகளை பார்த்துட்டு இருக்கு. குறிப்பாக அவருடைய சிடிக்களை அவருடைய ஆடியோக்களை ஒரு 10-15 ரிலீஸ் பண்ணாலே போதும் அவருடைய அரசியல் வந்து அவருடைய அரசியல் இது வந்து அஸ்தமாயிடும். ஆனாலும் சீமான் வந்து தொடர்ந்து கத்தித்தான் இருப்பார். ஏன்னா கத்த தான் அவருக்கு வந்து மாதம் வந்து 10 லட்ச ரூபா பணம் வருது. கிட்டத்தட்ட 400 கோடி சொத்து சேர்த்திருக்காரு. வெளிநாட்டில் பல முதலீடு இருக்கு. அவர் வந்து இந்த இலங்கை தமிழர்கள் அப்புறம் உலக வாழ்ற தமிழ் மக்கள் வந்து இன்னும் வந்து மூட நம்பிக்கையில சீமான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியங்கிற கட்டமைக்கணுங்கிற விஷயத்துல வந்து ஒரு சித்தாந்தத்தை கட்டமைக்கணுங்கிற விஷயத்தில் அவங்க மூர்க்கத்தனமாகவும் ஒரு ஆர்வமாகவும் அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்காங்க. ஆக இப்போ சீமானை காலி பண்ண பிறகு அடுத்தது தமிழ் தேசிய அணி வந்து புதுசாக ஒரு அணியை உருவாக்குற வேலையிலையும் அந்த ஒரு சீமானுக்கு அந்த ஒரு இது இருக்கிற விஷயம் அதை உடைக்கணுங்கிறதுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பை வந்து உருவாக்குற வேலையிலையும் திமுக இளைஞருக்கு வந்து அரசு தகவல் வருது.
இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ திமுக வந்து திமுகவில் முக்கியமான அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது தெலுங்கு பேசக்கூடிய சில அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சீமானை வந்து குடும்ப ரீதியாவோ அல்லது பின்னணியில் போயிட்டு விஜய் வந்து எதிர்க்கிறதுக்கான மிகப்பெரிய ஃபண்டு கொடுத்ததா சொல்லப்படுது. ஆக சீமானை வந்து காசு வாங்கிட்டு எந்த வேலையும் செய்வாங்கிற இதில் இவர் வந்து இப்போ வந்து விஜய் வந்து ரொம்ப மூர்க்கமாக எதிர்க்கிறது வந்து பார்க்க முடியுது. இப்படியான பல்வேறு கட்டங்களில் திமுக வந்து சுற்றி வந்து சாதகமாகவும் பாதகமாகவும் பல விஷயங்களை வந்து இப்போ வந்து சீமானது வரைக்கும் செஞ்சுட்டு வந்த சூழலுக்கு மாறி இப்போ வந்து அரசியல் எதிரியாக வந்து நினச்சி சீமானை வந்து டெமாலிஷ் பண்ணுறதுக்கு இந்த அவர் ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கான வேலையை வந்து இறங்கிச்சு. ஏன்னா திமுக இது மாதிரி வேலையை பல வாசமாக பண்ணியிருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பண்ணாமல் இருந்தது என்னன்னா, ஒரு கட்டம் வரைக்கும் வெயிட் பண்ணிருந்தாங்க. கடைசி முன்னிலை பண்ணிட்டா வீரியம் இருக்காது, எலெக்ஷன் எப்போ அது பண்ணலான்ட்டு. இப்போ விஜய் வந்து மேக்ஸிமம் வந்து காலி பண்ணிட்டு ஒரு 6 மாதம் கேப்பில் வந்து சீமானை வந்து காலி பண்ணுறதுக்கான வேலை இருக்குது. ஏன்னா இப்போ விட்டோம்னா விஜய் வந்து எதுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும். அதனால் இப்போ விட்டோம்னா சீமானை வந்து கற்றுக்கிறதுன்னு ஒரு 6 மாதம் விஜய் வந்து முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் பண்ணுவார். அதன் பிறகு சீமானை வந்து காலி பண்ணி கோரத்தில் கோர வச்சலாம் ஒரு போக்கு இருக்குது. ஆனாலும் சீமானை வந்து கத்திட்டு இருப்பார். ஏன்னா அவர் கற்று அவருக்கு காசு வருது. குறைஞ்சபட்சம் மாதம் வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கும் வசூலாக வருது பார்க்க முடியுது. ஆக இவர் இந்த கட்சி மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 350 கோடி வந்து பிஜேபி வாங்குவார். ஒரு ஃபண்டு வசூல் பண்ணுறது வந்து இலங்கை தமிழர்களும் உலக வாழ் தமிழர்கிட்ட வந்து ஒரு 600 கோடி ரூபாய்க்கு மொத்தம் 1000 கோடி ரூபா பணம் வருது. இப்போ ஒவ்வொரு வருஷமும் 1000 ரூபா பணம் சம்பாதிச்சு தான் இருக்காரு. திரள்நிதி அப்படின்னு சொல்லி பல சில லட்சங்கள் போடுறதான் பார்க்க முடியுது. ஆக இவ்வளோ பெரிய பணம் வரவுக்குள்ள அவர் வந்து தோத்தாலும் ஜெயிச்சாலும் யார் என்ன சொன்னாலும் அவர் பாட்டுக்கு போய்கிட்டு தான் இருப்பார். அவருக்கு தேவை பணம். இப்போ படம் பண்ணால் கூட 150 கோடி 200 கோடி சம்பாதிக்க முடியாது. ஆனால் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி வரதை வந்து அவர் வந்து இந்த அரசியலேருந்து விலக மாட்டார். இதுக்கு அடுத்தபடியாக விஜய்க்கும் ஏடிஎம்கேவுக்கும் ஒரு நட்புறவு வந்து போயிட்டு இருக்கு. பட் இப்போ விஜய் வந்து திமுகவும் ஏடிஎம்கேவும் ஃபோர்ஸாக எதிர்க்கிறாரு, பாஜக எதிர்க்கிறாரு. இந்த எதிர்த்தாலும் ஏடிஎம்கே வந்து கடைசி நேரத்தில் கூட்டணி அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது வந்து பார்க்க முடியும். என்னன்னா இப்போ வந்து இங்கே திமுக பக்கம் வந்து முதல்வர் வேட்பாளர் வந்து ஸ்டாலின் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து உதயநிதியை விட்டா வந்து சீமானும் அதிகமாக டேமேஜ் பண்ணுவார், ஏடிஎம்கேவும் டேமேஜ் பண்ணும். விஜய் வெர்சஸ் உதயநிதி பார்த்தோம்னா விஜய்க்கான அதிகமான அவருக்கு ஆதரவு இருக்கிறத பார்க்க முடியும். அதனால் வந்து உதயநிதி இந்த எலெக்ஷனில் வந்து இது பண்ணாமல் ஸ்டாலின் வந்து தன்னை முன்னிறுத்தி வெற்றி வாக சொல்லலாம் ஒரு கால்குலேஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற இதில் வந்து ஏடிஎம்கேவும் விஜயும் வந்து கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது. ஏன்னா முதல்வர் யாருங்கிற விஷயத்தில் ஏடிஎம்கேலையும் டிஎம்கே தாவகலையும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அவங்க திங்க் டேங்க் 2 பேரும் வந்து பேசுறது கூட அது பெரிய முரண்பாடாக பார்க்கப்படுது. இந்த அடிப்படையில் இப்போ என்ன கடைசியாக முடிவெடுக்க போறாங்கன்னு நமக்கு சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 230 தொகுதியில் நீங்கள் குறிப்பிட்ட தொகுதியில் நில்லுங்க, நாங்கள் குறிப்பிட்ட தொகுதியில் நிற்கிறோம். நாங்கள் வந்து அதிகமாக இடங்களை கைப்பற்றணும்னா நாங்கள் முதல்வர் வேட்பாளராக நீங்கள் வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து குறிப்பிட்ட தொகுதியில் வந்து எங்களோட அதிகமாக ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களை ஆதரிக்கணும்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பேசிட்டு பண்ணுது. இதுக்கடையில் பாஜக வந்து மறைமுகம் வந்து 2 பேருக்கும் வந்து நீங்கள் கூட்டணியும் வாங்க, வராமல் போனால் அவங்க என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் திமுக ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பாஜக வந்து பல சப்போர்ட்டை வந்து பண்ணுறதை பார்க்க முடியுது. இப்போ வந்து இது வரைக்கும் வந்து விஜய் வந்தப்போ வந்து ஒரு ரங்கராஜ் பாண்டே வந்து ஆதரவாக பேசினார். அப்புறம் வந்து மாரிதாஸ் வந்து எதிராக பேசினார். அவரோட மாமா பற்றிலாம் சில வீடியோக்கெல்லாம் போட்டு பல அவதூறுகள் கிளப்பினாங்க. இப்போ ரங்கராஜ் பாண்டே வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் பூஸ்டாக பேசினவரும் இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா விஜய் வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரியான இதை தான் பார்க்குது. ஆக இவங்க ஒட்டு மொத்தமாக இவங்க நோக்கம் என்னென்னா, அதாவது பாஜக ஆதரவு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து விஜயை வந்து எப்படியாவது ஏடிஎம்கே கூட்டணி சேர்த்து திமுக ஆட்சி ஒழிக்குன்னு சொல்ல பார்க்குறாங்க. சில பேர் என்னன்னா எப்படியாவது விஜயை வந்து டேமேஜ் பண்ணிட்டு எப்படியாவது பின்னாடி வந்து கூட்டணிக்கு வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணி சேர்த்து பாஜக வந்து மறைமுகமாக கூட்டணி அமைச்சு தங்களுக்கான அந்த ஆதரவு தளத்திலேருந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 தொகுதி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு பார்க்க முடியும். ஆக பாஜக எப்படி ஒரு கால்குலேஷன் போட்டாலும் பாஜக எவ்வளோ திட்டுறாங்களோ அந்த கட்சிகள் அந்த அளவுக்கு தான் இங்கே வந்து ஓட்டு வாங்க முடியும். இந்த அடிப்படையில் போட்டு அடின்னு பாஜக அடித்தா விஜய் கட்சி வந்து குறிப்பிட்ட அதாவது என்னன்னா ஒரு 40 தொகுதியில் வந்து சாலிடாக ஜெயிப்பதற்கான ஒரு சோர்சஸ் இருக்குது. இப்போ வந்து 90 லட்சம் 1 கோடி வரைக்கும் வாக்காளர்கள் இருக்காங்க. இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே எப்படியும் வந்து ஒரு 20 லட்சம் பேர்லேருந்து 30 லட்சம் பேர் வாக்காளர்கள் அதாவது அந்த மெம்பர்ஸ் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக இப்போயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு
15லேருந்து 20% வாக்கு அவங்க இருக்கிறத பார்க்க முடியுது. கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த அந்த இந்த +2 படிக்கிற பசங்களும் காலேஜ் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பசங்களுக்கான அவங்க குடும்ப ஓட்டுன்னு சேர்த்தோம்னா அது ஒரு இப்படி ஒரு 8% கண்டிப்பாக வந்து விஜய்க்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சீமானுக்கு வந்த வாக்கு வந்து அப்படியே வந்து ஒரு 90% ஓட்டு வந்து விஜய்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படியான பல கூட்டல் கழித்தல் விஷயங்களை பார்க்கும்போது பாஜக யாரை திட்டுறாங்களோ அவங்க வந்து இந்த இந்த எலெக்ஷனில் வந்து 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு வர முடியும். இப்போ 2ஆம் இடம் 3ஆம் இடம் போட்டி அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தோம்னா இப்போ வந்து விஜய் வந்து முந்துறதை வந்து இந்த ரேஸ் வந்து முந்துறதை வந்து பார்க்க முடியுது. எடப்பாடி விஜய் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய் இந்த எலெக்ஷன் சந்திச்சா ஏடிஎம்கே கட்சி அழியாமல் இருக்கும். இந்த சசிகலா இந்த டிடி விஜயநகரம் பாஜகட்டேருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து இங்கே ஏடிஎம்கே திங்க் டேங்க் வந்து பலர் வந்து இந்த ஆலோசனையை தரதை பார்க்க முடியும். அதாவது விஜய் வந்து அதிகம் எதிர்க்க வேணாம், திமுகவை வந்து எதிர்ப்போம். இப்போ வந்து பர்சனலாக சில வழக்கு இருக்குது, பாஜக பகச்சிங் முடியாங்கிறதுக்காக எடப்பாடி வந்து நேரடியாக அட்டாக்கில் இறங்காமல் ஒரு பாலிசாக போகிறாரு. ஆனால் அவர் கூட இருக்கிற மற்ற அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்லாம் வந்து ரொம்ப காட்டமாக பாஜக எதிர்க்கிறத பார்க்க முடியுது. பாஜக எதிர்ப்புங்கிற விஷயத்தை வச்சு தான் நம்பி தான் இந்த எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கே வந்து தேர்தல் சந்திக்குது. கண்டிப்பாக அவங்க கணக்குப்படி எப்படியாவது ஒரு 80லேருந்து 100 தொகுதியை வந்து கைப்பற்றணுங்கிற ஒரு ஆவல் இருக்குது. விஜய் கூட்டணி மற்ற கூட்டணிலாம் வச்சோம்னா திமுகவுக்கு டஃப் கொடுக்கணும். டஃப் கொடுத்தாதான் குறிப்பிட்ட அளவு வந்தால் தான் இந்த எடப்பாடி குறிப்பிட்ட அளவுக்கு வந்தால் தான் இந்த சசிகலா கும்பல்கிட்டேருந்தும் டிடி விஜயநகர்கிட்டேருந்தும் கட்சியை கவர்ந்து பண்ணி தன் கட்டுப்பாட்டுகளை வைக்க முடியும். அது அதிக தொண்டர்கள் வந்து கைக்குள்ள வச்சுக்க முடியுங்கிற ஒரு கால்குலேஷனில் ரொம்ப வந்து ஒரு சாதுரியமாக விஷயத்தை வந்து எடப்பாடி கொண்டு போகிறத பார்க்க முடியுது. இப்போ எடப்பாடிக்கு வர எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா கட்சியை வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையை வந்து காமிச்சு கட்சியை தன் கட்டுப்பாட்டுகள் வச்சுங்கிற ஒரு நோக்கம் தான் இருக்கிற வர எலெக்ஷன் வந்து சிஎம் ஆகணுங்கிற ஒரு நோக்கம் பெருசாக இல்லை. அதுக்கான வாய்ப்பு இல்லை. விஜய் வந்துருக்கு வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு சேஃப் சோனாக பார்க்க முடியுது. இப்போ வந்து வர எலெக்ஷனில் வந்து அண்ணாமலை வந்து தமிழகத்து பக்கம் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற விஷயம் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி அமைக்கிறத பொறுத்தா இருக்கு. கண்டிப்பாக வந்து சவுக்கு சங்கரும் சீமானும் எப்படி வந்து தரக்குறைவாக வந்து அரசியலை வந்து ஒரு ஒரு முன்னப்பண்ண சூழலை மாற்றி போடுறாங்களோ அதே மாதிரி அண்ணாமலை வந்தாங்கன்னா தமிழக அரசியலுக்கு வந்து சூடு பிடிக்கும். ஆனாலும் மக்களை வந்து அவங்க 3 பேரையும் வந்து தரம் பிரித்து அவங்க என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த விஷயத்தை கொடுக்கறதுக்கு பழகிட்டாங்க. ஆக விரைவில் வந்து விஜய்க்கு இப்போ ஆதரவாக பேசியிருக்க சவுக்கு சங்கம் வந்து விஜய்க்கு வந்து எதிராக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து ஏடிஎம்கேக்கு எதிராக வந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முழுக்க சவுக்கு சங்கம் வந்து இப்போ வந்து பாஜக பக்கம் வந்து தான் காவல் பண்ணுறதுக்காக பாஜக பக்கம் வந்து சில அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருக்க பார்க்க முடியும். ஆனாலும் இத்தனை பெரிய விஷயங்களுக்கு பிறகு சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யாமல் இருக்கிறது, அதாவது பல நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து பால் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் 700 கோடி மேலே சொத்து இருக்காரு, பலரை மிரட்டியிருக்காரு. ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு கட்சி பார்க்கப்படலாமல் பாஜக பார்க்கப்படலாமல் எல்லாரையும் வந்து ஒரு ஒரு மிரட்டி பணம் பறிக்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. அவர் வந்து இன்னமும் வந்து கைது செய்யாமல் இருக்கிறது இந்த போக்கை வந்து தமிழக அரசையும் காவல்துறையையும் ஒரு கேலிக்கூத்தான விஷயமாக தான் வந்து பொதுமக்கள் வந்து பார்க்குறாங்க. இப்போ சவுக்கு சங்கர் வந்து முதல்ல வந்து உதயநிதி நல்லவர், ஸ்டாலின் ரொம்ப நல்லவர், அவங்க அவ்வளோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ வெறியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி பேசியிருந்தவர். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அட்டாக் பண்ண அவருக்கு எதிரான சிடிக்களையும் ஒரு சில கிளிப்ஸையும் வந்து வெளியிடறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆக அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து முடக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. இப்போ என்னன்னா நாம் தமிழர் கட்சி சீமானையும் சவுக்கு சங்கரையும் என்னன்னா அவங்க எவ்வளோ நாளும் தப்பு பண்ணட்டும், எவ்வளோ நாளும் ஊழல் பண்ணட்டும், எவ்வளோ நாளும் மக்களை சுரண்டட்டும், ஆனால் வந்து திமுக எதிர்க்கக்கூடாதுன்னு நோக்கத்துக்காக தான் அவங்க வந்து விட்டு வச்சிருக்காங்க. இப்போ அவங்க அதுக்கு எதிராக செயல்பட அவங்கள பற்றியான விஷயங்களை வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆக திமுகவோட இந்த போக்கு வந்து மக்கள் வந்து விரும்பலை. சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்காம பாதுகாப்பு அளிக்கிறது, அவங்க வந்து தனக்கு எதிராக வந்து போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு யுக்திகளை வந்து கையாளுறது வந்து மக்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் திமுக வந்து நேர்மையான ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் விஜய் கட்சியில் சில விஷயங்களை வந்து பண்ணக்குள்ள அவங்க போய் இடையூறு செய்யறதை வந்து பார்க்க முடியுது. இப்படியே காவல்துறை வந்து தமிழக அரசு வந்து தவறாக வழிநடத்துறதை பலன்களை பார்க்க முடியுது. திமுக வந்து இப்படியெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நேர்மையான விஷயங்களை, மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களை, மக்களுடைய மனுக்களுக்கு கோரிக்கைகளை செவி சேர்த்து அந்த விஷயங்களை பண்ணி கொடுத்தாலே போதும். இன்னைய வரைக்கும் இடம் வைக்கிறதாகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், அரசு சார்ந்து செய்யக்கூடிய சேவைகளுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதிக ஊழல் வாங்குறத பார்க்க முடியுது. வேணுமே மக்கள் வந்து அலைக்கழிக்கிறத பார்க்க முடியுது. அந்த விஷயங்கள் இல்லாமல் சிறப்பு முகாம் போட்டு இந்த விஷயம்லாம் தீர்வு பண்ணால் மிகப்பெரிய
ஒரு பாசிட்டிவான விஷயமா மக்கள் வந்து திமுக வந்து முன்னெடுத்து வசதியாக இருக்கும். இப்போ வந்து பாஜக எதிர்ப்பு எடப்பாடி மேலே நம்பிக்கையில் மக்களுக்கு, அதனால் வந்து திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் விஜயும் எடப்பாடியும் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக காய் நகர்த்துறாங்களோ அந்த பொறுத்து 2வது இடமோ அல்லது எதிர்கட்சி தலைவராகவோ ஆவதற்கு விஜய்க்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் வந்து பாஜக வந்து கடுமையாக வந்து எடப்பாடி இருந்தாங்கன்னா சிஎம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆக இப்படியான அரசியல் களம் மாறி இருக்கக்குள்ள எடப்பாடியும் விஜயும் ஒரு 120 தொகுதி 110 தொகுதி வந்து போட்டி போட்டு தங்களை வந்து அதாவது மாற்றி எடுத்து இப்போ ஒரே தொகுதியில் நின்னாங்கன்னா ஓட்டு இங்கே ஒரு 30% பிரியும், டிஎம்கே 20% பிரியும், ஜெயிக்க முடியாது. அதனால் 130 தொகுதியில் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்து ஏடிஎம்கே ஆதரவு கொடுத்து அவங்க ஏடிஎம்கே வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்து இவங்க 100 தொகுதியில் நிற்பாங்க, இவங்க 110-15 தொகுதியில் நிற்பாங்க. இந்த தொகுதி இவங்க நிற்கிற தொகுதியில் இவங்க நிற்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த 2 பேரும் போனாங்கன்னா கட்சி கலந்து பண்ண முடியும், சிஎம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்கும் அடுத்த அரசியல் வாழ்க்கை இருக்குது. இந்த வாய்ப்பை விட்டாங்கன்னா திமுக அடுத்த 100 வருஷத்துக்கு தொடர்ச்சி ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் அமைஞ்சுவிடும். இதை வந்து விஜய்க்கும் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் இது வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமாக நினைக்கிறாரு. எடப்பாடியும் தன்னை வந்து காவந்து பண்ணிக்கிறதுக்கு கட்சியை வந்து தன் கட்டுப்பாடை வச்சுக்கிறதுக்கு அவரும் ஒரு டெட்டண்டாக பார்க்குறாரு. பாஜகவும் டெட்டண்டாக பார்க்குது. ஆக இப்படியான அரசியல் சூழ்நிலையில் திமுக வந்து எப்படி நடந்துக்க போகுது, மக்கள் நல சார்ந்த விஷயங்கள் எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிற விஷயமும் அரசியல் காலத்தில் வந்து முதல்வர் யாருங்கிற விஷயத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த புதிய கோணத்தில் அரசியல் களத்தை அலசுவோம். நன்றி, வணக்கம். நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா ஸ்பாட்லைட் டெலிவிஷன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். அதன் பின் உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணாலே போதும். Hi, this is Inia here. For more filmy entertainment news, subscribe to Spotlight Television. Okay. Right. Spotlight Television.